The question பாருங்க. The path described by the central force is called central orbit. So that central orbit is a plane curve. ஒரு பாத்து அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா என்னங்கிறது உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டேன். சென்ட்ரல் ஃபோர்ஸ், சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டுமே இருக்கு. சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா எப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஓ, அதை வந்து சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், போல்னு சொல்லலாம். ஒரு பாத்து எப்படி இருக்கும்ல, இப்போ நம்ம அந்த கல்லை கட்டி சுத்துறோம், சர்க்குலர் மோஷனில் வரதுனால அது ஒரு பாத்து. இந்த மாதிரி ஒரு பாத்து எப்படி இருக்கும்னா, ஸோ தட் சென்ட்ரல் ஆர்பிட் இஸ் அ பிளேன் கர்வ். பாத்தை பற்றி சொல்கிறாங்க, அது வந்து பிளேனாக இருக்கும், சாரி பிளேன் கர்வாக இருக்கும். ஃபஸ்ட் நம்மளுடைய அசம்ஷன் எல்லா சம்பளையும் வரப்போகுது. அதனால் இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துக்கங்க. லெட்டஸ் டேக் த அசம்ஷன். இந்த ஓங்கிறது சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது இந்த இடத்துல ஓ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ். பிங்கிறது பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல், இந்த இடத்துல பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் டி. ஒரு டைம், அதாவது இந்த இங்கே ஒரு லைன் இருக்கும், இதில் என்ன சொன்ன இனிஷியல் இருக்குன்னா, ஸோ இனிஷியல் லைன் இங்கிருந்து ஏதோ அடுத்து என்னன்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். வெக்டார்னாவே அது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. ஓல இருந்து பி நோக்கி போறதுனால ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். வெக்டாரை நம்ம மேக்னிட்யூட் பார்த்தோம்னா அது ஸ்கேலாரா மாறிடும். ஸோ அதான் மாடலஸ் ஆர் வெக்டார்னு போட்டால் ஓபி மட்டும் போட்டால் போதும். மேலே போடு ஏன் போட்டுருக்கோம், ஓல இருந்து பிக்கு போகிறதுனால. அடுத்து என்னது ஆர் பவர் ஆர் கேப் பற்றி கூட சொன்னேன் நான், யூனிட் வெக்டார். சரி, அதான் ஓபி. ஓபி இந்த டைரக்ஷனை டினோட் பண்ணுறது தான். இப்போ இந்த எம்ங்கிறது இந்த பார்ட்டிகளுடைய மாஸ் கண்டிப்பாக இருக்கிற ஒரு வெயிட். ஸோ மாஸ் ஆஃப் பார்ட்டிகல். பை ஆஃப் ஆர் கேப்ங்கிறது என்ன சொன்னோம்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் மாஸ். இதில் இது ஸ்கேலார், இது வெக்டார். ஒரு ஸ்கேலார் ஸ்கேலார் வெக்டார் மட்டும் நமக்கு வெக்டார் தான் கிடைக்கும். இப்போ இது உங்களுக்கு தெரியும். ஆர் வெக்டார் எப்படி எழுதலாம், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஆர் கேப். ஆர் கேப் கூட வந்து பார்க்கலாம். ஐ வெக்டார் இப்போ நம்ம ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போடுவோம் இல்லையா. அதுதான் நம்ம இப்போ இதுதான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த மோஷனை டினோட் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அது சிம்பிளா F இஸ் ஈக்குவல் டு ma. ன்னு சொல்லுவோம். இந்த F இஸ் ஈக்குவல் டு mங்கிறது மேல ஜெனரலா ஃபோர்ஸ்னாலே ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷன் நோக்கி போனா ஃபோர்ஸ். ஒரு டைரக்ஷன் வந்துட்டாலே அது வெக்டர் குவாண்டிட்டி. இப்போ இங்க மேல இது வெக்டர்னா எதுவுமே இல்லையே, இல்லை சார், எல்லாமே ஸ்கேலார். ஸ்கேலார். சப்போஸ் இங்க மேல வெக்டர் குவாண்டிட்டி போட்டோம்னா this is Vector. vector is equal to m into a vector. Central force இங்க இந்த பாருங்க, வேற ஏதாவது ஃபோர்ஸ் இப்போ நம்ம கல்ல கட்டி சுத்துறப்ப வேற ஏதாவது ஃபோர்ஸ் அது வருமா? வராது சார். நான் சுத்துறப்ப ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஒரே ஒரு force வரும், அது சென்ட்ரல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அதுதான் இங்க இருக்கு. சென்ட்ரல் ஃபோர்ஸ் இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஹியர். இந்த மோஷன்ல சென்ட்ரல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, வேற எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஏன் நம்ம இதெல்லாம் சொல்றோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் என்ன, F is equal to ma. இந்த இடத்துல F க்கு பதிலா என்ன சென்ட்ரல் ஃபோர்ஸை நம்ம இது பண்ண போறோம். ஃபோர்ஸ் is equal to சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m. கீழே போட்டோம் இல்லையா, வெறும் பை ஆஃப் ஆர்னு போட்டோம்னா இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் எடுக்கும் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் mனா அந்த m சேர்த்து இதை மட்டும் படிச்சிருக்கீங்க. இந்த கீழே ஆர் இன்டு ஆர் கேப். இது எல்லா சம்மனையும் வரும், சரியா? இது வந்து ஜெனரல் கான்செப்ட். F is equal to ma. ஏங்கிறது ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷனை இங்கே வந்து வெக்டர் ஃபார்ம். இங்கே ஆர் பதில் அதுவும் டாட் மட்டும் டபுள் டாட் போட்டுட்டோம்னா ஸ்கேலார். இங்கே நம்ம வெக்டர் ஃபார்ம். ஆர் ஏன் ரீசன் என்ன, பை ஆஃப் ஆர் இன்டு ஆர் கேப். ஸ்கேலார் வெக்டர் மல்டிபிள் வெக்டர். அந்த ரீசன் ரெண்டுலயுமே m வந்து கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஆர் வெக்டர் டபுள்
double dot pi of r cap 1. இப்போ இங்கே அடுத்து என்ன செய்ய போகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் கிராஸ் ப்ராடக்ட் வச்சு. ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆர் டாட்டுங்கிறது வெலாசிட்டியா, ஆமாம் சார். ஆர் டபுள் டாட் வந்து ஆக்சலரேஷன். இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம் இல்லையா. இங்கே பாருங்க d by dt r vector dot r vector dot இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. பஸ் uv தான், இதாவது u ன்னு எடுத்துக்கங்க, இதாவது v எடுத்துக்கங்க. அடிஷன்ல இருக்கிறதா நம்ம மாத்தி பார்த்தனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இது u இது v எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இங்க du by dt யா, so dr vector by dt கிராஸ் இந்த அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால அடுத்து இத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. கிராஸ் ப்ராடக்ட் இங்க d அது அப்படியே. இப்போ இது உங்களுக்கு வேற என்னது, இந்த r வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்றோம் இன்னொரு டைம். இப்போ r வெக்டருக்கு மேல ஒரு டாட் வரும், அது தான் இங்க பண்ணுங்க. இது அப்படியே இங்க r வெக்டருக்கு மேல r வெக்டர் டாட்டை வந்து இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், டபுள் டாட். அப்ப இந்த இடத்துல டபுள் டாட் வெக்டர் ப்ராடக்ட்ல i வெக்டர் கிராஸ் i வெக்டர் வந்து 0 சேம். இங்க r வெக்டர் கிராஸ் r வெக்டர் 0 கேன்சல் ஆகும். நமக்கு இது மட்டும் r வெக்டர் கிராஸ் r டபுள் டாட். இந்த r வெக்டர் டபுள் டாட்ங்கிறது என்ன சொல்லிருக்கோம், நம்ம ஆக்சலரேஷன் சொல்லிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் பாருங்க. ஆமா r சார். வெக்டர் டபுள் டாட் வந்துருச்சா, pi of r அதான் இங்க எடுத்துயாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த அசம்ப்ஷனை ஃபுல்லா எடுத்து எழுதிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஃபிகரை மட்டும் போட்டுக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும். இதில் கவர் ஆகாத பாயிண்ட் என்னன்னா, அந்த ஆர் கேப்பும் பை ஆஃப் ஆரையும் ஆர் கேப்பையும் சேர்த்து எதுவும் சொல்லலாம், சென்ட்ரல் ஃபோர்ஸ் per unit mass அப்படிங்கிற வழக்கம். லாஸ்ட் லைன் இதில் இப்போ இது வரையும் ரைட் பண்ணிருக்கோமா? ஆமா சார். இந்த r வெக்டர் எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிருக்கேன். r வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r க்கு r கேப், அத இந்த இடத்துல போடுறோம். r இன்டு r கேப். இப்போ கிராஸ் பை ஆஃப் r அது அப்படியே. இதுல பை ஆஃப் r ங்கிறது ஸ்கேலர், அத மேல டைரக்ஷன் இல்லையே, இது ஒரு ஸ்கேலர் இது ஒரு ஸ்கேலர் வெளியே எடுத்து. அதாவது இந்த எக்ஸாம்பிளா நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். சில ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி காண்பிப்பேன். இங்கே ஒரு அதாவது ஏ எம் டாட் என்ன டாட் ப்ராடக்ட்டில் இது வந்து ஸ்கேலார் வெக்டர், இது இஸ் ஈக்குவல் டு ஏஎம் டாட் என்ன, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. இங்கே வந்து நான் என்ன சிம்பிளாக இது ரெண்டையும் ஆரையும் பையா பாரு வெளியே எடுக்கிறது, ஆர் கேப் இங்கே ஆர் கேப் சேம் ஆர் கேப் பிளஸ் ஆர் கேப் 0 எல்லாமே 0 வரும். இங்க வந்து இந்த ரீசன் வந்து தெரியும், வேற ஒண்ணும் இது ஸ்கேலர். சோ டோட்டலா 0 ஆயிடும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிராஸ் ப்ராடக்ட் உடைய ஃபண்டமெண்டல் இது என்ன இருக்கு, d by dx. சரி, அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ வாங்க, இதுதான் LHS. இந்த வேல்யூ தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 0. அப்ப இந்த வேல்யூ என்னது, r வெக்டர் கிராஸ் r வெக்டர் டாட் is equal to கான்ஸ்டன்ட் c வெக்டர். இது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 0. சரியா, ஒரு கான்ஸ்டன்ட் ரீசன் எழுதுங்க. சோ பாருங்க, இந்த c வெக்டர் இஸ் perpendicular to r வெக்டர். இது எப்படி நம்ம சொல்றோம்னா, உங்களுக்கு இந்த
இந்த ஃபார்முலா பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஏ விட்டார் கிராஸ் பி விட்டார் இந்த மாதிரி எழுதலாம். இதில் n cap is equal to இதுதான் ஆன்சர். இது ஒரு நியூமரேட்டர் பாருங்களேன், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் is equal to 0 வரும், டாட் பி வெக்டர் is equal to 0 எப்ப இது பெர்பெண்டிகுலரா இருக்கப்பா பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்க நம்ம கோப்ளானர்ங்கிற கான்செப்ட் வந்து போயிடும். கோப்ளானர்னா இப்போ 3 ஃபோர்ஸ் ஒரே பிளான்ல இருந்துச்சுன்னா அது கோப்ளானர். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், இங்கே டீட்டெயிலாக பார்க்க வேணாம், இங்கே ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். இங்கே நமக்கு என்ன இருக்குது, இது ஏ இது பி, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அதுவே ரிசல்ட் சி. இதுதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாதிரி திங்க் பண்ணிக்கீங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் ஏ equal to 0, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் பி வெக்டர் equal to 0. அதான் இங்க எழுதிருக்கு, சி வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஆர் வெக்டர் அண்ட் சி வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஆர் டாட். இந்த ஆர்ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்மா, ஆர்ங்கிறது டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன், அதாவது இது ஓ இது பி, இதுதான் இந்த டைரக்ஷன் OP. அதுதான் OP வெக்டர் Is இஸ் பெர்பெண்டிகுலர் டு சி வெக்டர். இந்த OPங்கிறதுனாக்க என்ன, இது பொசிஷன் வந்து இந்த Pங்கிற பாயிண்ட் ஆல்வேஸ் the plane through and perpendicular to C. So cross product உடைய பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். இங்க A வெக்டர் இருக்கு, B வெக்டர் இருக்குனாக்க இங்க A வெக்டருக்கும் B வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இத வச்சு தான் நம்ம இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். இதை ஜாயின் பண்ணணும் ஒரு சென்டர்ல இந்த ரைட் ஹேண்ட் சைடுல வா இதெல்லாம் படிச்சிருக்கோம். இங்க வந்து B is always in the plane through. Here the motion of B is coplanar. Coplanar என்ன சொல்றது, எல்லாமே ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா that is called coplanar and the orbit is a plane curve. பிளேன்ல இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லியாச்சு, கண்டிப்பா ஒரு மோஷன்ங்கிறப்ப அதுக்கு ஒரு பாத் ஏதோ ஒரு பாத் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, கண்டிப்பா அது பிளேன் கூட தான் இருக்கு. கர்வ் இஸ் a plane curve.